வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அம்பலமானது அண்ணாமலையின் வெற்றி பில்டப்பா. பாஜக தலைமை அதிர்ச்சி. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தில் பல்லாண்டு காலமாக இருக்கிறது பாஜக. ஆனால் தமிழ்நாட்டிலோ அக்கட்சியில் காலூன்ற முடியவில்லை என்றே மக்கள் பார்வையாக இருக்கிறதா. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணியே மிகவும் பலமாக உள்ளது. அதை எதிர்த்து களமாடுவது என்ன வியூகம் வகுக்கலாம் என்பதுதான் பாஜக தலைமையின் தற்போது ஆலோசனையாக உள்ளதா. தேர்தல் நேரத்தில் பலத்த ஆயுதமாக இருப்பது பூத் கமிட்டிகள் தான். அவற்றை முறையாக நடத்த வேண்டும் என்று பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் அப்போது அமித்ஷா உத்தரவிட்டிருந்தாராம். அதனைத் தொடர்ந்துதான் கடந்த ஆண்டு கூட உறுப்பினர் சேர்க்கையை பாஜக நடத்தியது. அப்போது முதல் பூத் கமிட்டி உள்ள நடவடிக்கையிலும் தொடங்கியதாம். அந்த உறுப்பினர் சேர்க்கையில் பெரும்பாலும் போலி உறுப்பினர்களே அதிகம் உள்ளனர் என்பது இப்போது தெரிய வந்துள்ளதாம். 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று மாவட்டத்திற்கு 1 லட்சம் வீதம் இலக்கு வைத்த நிலையில்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெறும் 10,000க்கு குறைவாகவே உறுப்பினர்களை சேர்த்துள்ளனர். அதிலும் பெரும்பாலும் போலி உறுப்பினர் என்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, பூத் கமிட்டி அமைப்பதில் அண்ணாமலை காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமலே ஏனோதானோ என்று நடத்தியிருப்பது தற்போது ஆய்வில் தெரிய வருகிறது. வரும் சட்டமன்ற கூட எதிர்கொள்வதாக அண்ணாமலையை மாற்றிவிட்டு நயினா நாகேந்திரனை தமிழ்நாடு பாஜக தலைவர் நியமித்துள்ளது. அவருக்கும் அமித்ஷாவால் வழங்கப்பட்ட முதல் உத்தரவே பூத் கமிட்டியை பலப்படுத்த வேண்டும் என்பது தான். இதனால் அதிரடியாக களமிறங்கிய நயினா நாகேந்திரன் அவர்கள் பூத் கமிட்டியை பட்டியலை எடுத்து நேரடியாக ஆய்வு செய்ய தொடங்கிவிட்டார். முதல் கட்டமாகத்தான் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சேர்ந்த பூத்களில் ஆய்வு செய்துள்ளார். இந்த பூத் கமிட்டிகளில் போலியாக இருந்தது தெரிய வந்ததாம். பெரிய அளவில் கூட தெரிந்தவர்கள், நண்பர்கள் என்று பலரை கமிட்டி நிர்வாகிகளை போட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. சிலரை நிர்வாகிகளுக்கு போன் செய்தால் கூட அவர்களுக்கு கிடைக்கும் பதில்கள் பார்த்தால் 1 நிமிடம் தலை சுற்றி அளவில் உள்ளதாம். அதாவது பூத் கமிட்டி ஒன்றில் பெயர் கட்சிக்கு சம்பந்தமில்லாத பெயர்களை எல்லாம் சேர்த்துள்ளனர். மாற்றுக் கட்சியினர் கூட இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் கிட்டத்தட்ட 50 விழுக்காடுகளுக்கு மட்டும் மேலான பூத் கமிட்டிகள் போலியானது என்று தெரிய வருகிறதா. இதனைத் தொடர்ந்தான் பாஜக பூத் கமிட்டிகள் இடம்பெற்றிருந்த பலர்கள் இதில் தவறான முறையில் சேர்ந்திருப்பதாகவும் கூறுகிறதாம். அதாவது அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பல்வேறு பில்டப்புகளை கொடுத்தால் தமிழ்நாட்டில் பாஜக வேலூன்றி விடுதோ என்று பாஜக தலைமை எண்ணியது. ஆனால் நடந்த வேறு பரபரப்பான பேச்சுக்களால் மட்டுமே மக்களை கவர்ந்து வந்த நிலையில் கட்சி பணிகளை எந்தவித முன்னேற்றம் இல்லை என்பதை பாஜகவின் மேலிடம் கண்டுபிடித்ததாம். அதுவும் வலுவான கூட்டணியை ஏற்படுத்தும் வகையில் அவரால் முயல முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் மேலிட நிர்வாகிகள் முன்வைத்தது. கட்சி வளர்ச்சி பணிகளை ஈடுபடுவதை விட அவர் செய்தது எல்லாம் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை காலி செய்ததுதான் என்று கூறலாம். அதாவது தனக்கென்று வார் ரூம் ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலம் தன்னை மட்டுமே பிரபலப்படுத்துவதாக வந்துள்ளார். அண்ணாமலையின் இந்த பொய்கள் எல்லாம் நயினா நாகேந்திரன் அவர்கள் ஆய்வால் தெரிய வந்துள்ளது. இது தமிழ்நாடு பாஜக மற்றும் டெல்லி பாஜக தலைமை உள்ளிட்டோரையும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.